ஏன்டா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அழுறீங்க? ஏன்டா நீ ஏன்டா அழுற? இட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். முடிச்சுட்டான். உங்களை இதுக்கப்புறம் தூங்க வைக்கிறதாண்டா டார்கெட். என்ன வேணும் சிக்கனா? பசி பசி எடுத்துச்சா உனக்கு? அண்ணா வீடு வீடு வந்துச்சா? இந்த எங்கள் அம்மா பல் வலிக்கிட்டே வராங்க. யாருக்கும் போடலை. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் 3.5 யுகம். ஹாய், ஹலோ. அப்பாவோட ஊருக்கு வந்திருக்கிறோம். சிக்கனா இங்கே பாரு. ஹலோ சொல்லு. ஹலோ ஹலோ. இங்கே பாரு சிக்கனா. கொக்கோக் சி மேமே கொக்கோக். ஆடு. ஏய் What happened? Oh my God! Shit! And this shit. அந்த ஆடு என்ன பண்ணுச்சுன்னா சிட்டு போச்சு. ஓ மை ஷிட். ஓ மூமுனா மாடா, மேமேனா ஆடு, கொக்கோக்னா கோழி. இதுதான் எங்கள் ஆமாம். கோவில்பட்டி மந்தித்தோப்பு தான் அப்பாவோட ஊர். ஊர்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சுல. பேசாமல் இங்கே வந்துடலாம் போல. வீடு நம்ம தான் டெவலப் பண்ணோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நைஸ் பிளேஸ். இன்னும் போவோம் அப்படியே. நல்லா இருக்குல்ல? என்னம்மா உட்காந்துட்டாங்க? கால் வலிக்குதா? ஷெகினா ஹலோ சொல்லு. ஹலோ ஹலோ. வா இங்கே வா, அப்பா கிட்ட வா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது யோசுவா வந்து சும்மா வந்து சொல்ல. என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கானான் தேசத்துக்கு வந்து போயிட்டாங்க. அப்போ போன பிறகு அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் வந்து யாரை சேவிப்பீங்க? நானும்
உன்னை அடிச்சிருவா செக்கினா நோ அதெல்லாம் வந்து சொல்லுவாங்களே, பட் அப்படி கிடையாது. அத்தை மாமா சித்தி சித்தப்பா ஏய் அவன் சரியானவன், அவன் பொல்லாதவன், அவகிட்ட எல்லாம் பேசவே கூடாது, அவகிட்ட பச்சை தண்ணி நீ குடிக்கக்கூடாது. இது கூட சொல்லுவாங்க, உன் வீட்டு வாசப்படல நான் ஏறவே மாட்டேன்டி, பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களே. பட் அது எல்லாமே வந்து தேவையில்லாததான். இதை இப்படி இருந்தா எப்படி நம்ம கடவுளை மையப்படுத்த முடியும்? சரி, ஒருத்த வந்து என்னை காட்டி கொடுக்க போறான், என் முதுகுல குத்த போறான் தெரிஞ்சுதான் யூதாஸ் வந்து ஆண்டவர் வந்து வச்சிருந்தார். அப்படின்னு பார்த்தா பேசிட்டே போலாம். சொல்றேன், இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஒரு செப்பரேட்டடா வந்து காமிக்கணும். நான் வந்து கடவுளோட பிள்ளைப்பா, நான் வந்து அவரோட அவரோட குடும்பம்ன்ற பாருங்க. ஏசப்பாவை நான் சேவிக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அன்பை வெளிப்படுத்துறதாங்க. அந்நிய பாஷையில 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீ பேசுறதை காட்டினோம் அன்பா ஒருத்தங்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசி பாருங்க, அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நான் சொல்றது இது வேற ஒண்ணு இருக்குல்ல, ஏய் நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி. சில பேர் என்னன்னா நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் கிட்ட மட்டும் தான் பேசணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்க பைபிள் அப்படி சொல்லவே இல்லையே. எல்லாரும் கூடயும் வந்து என்னன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், பட் ஃபெலோஷிப் தான் இருக்கக்கூடாது. அது ரொம்ப வந்து முக்கியம். டு ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ், இட்ஸ் குட். பட் வென் இட் கம்ஸ் டு ஃபெலோஷிப், அதுதான் மேட்ரு. நீ யாரு கூட வந்து ஃபெலோஷிப் வச்சுக்கிறேன். ஸோ யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். திஸ் இஸ் அவர் ஃபேமிலிஸ் ஃபர்ஸ்ட் vlog. அண்ட் ஷெக்கினா உன் ஃபேஸ் ஹைட் பண்ணுறாங்களா பார்த்துக்கோங்க. வைஃப் மை சன் ரைஸ் அண்ட் ஸ்லெப். ஓகே, அண்ட் தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கொட்டாய் விட்டுட்டா, நானும் தூங்க போகிறேன். பாய் பாய். என் பொண்ணுக்கு தூக்கம் வந்துச்சு, ப்ளஸ் பசி எடுத்துச்சு. ஐயா, உனக்கும் பசி எடுத்துச்சு, தூக்கம் வந்துச்சா? போலாமா, ஓடலாமா? ஆமாம், அவன் நல்லா தூங்கிட்டான். டேய் தூங்காதடா, எழுந்துடுடா, அத்தை எங்களை தூங்க விட மாட்டடா. இது ஒரு இதுவாகவே இருக்குப்பா. இவங்க தூங்கிட்டாங்கன்னா நம்மளை தூங்க விட மாட்டுறாங்க. டாடா, பை பாய், see you. டே 2 பேரும் தூங்காதீங்கடா, அப்புறம் எங்களை தூங்க விட மாட்டீங்கடா. தயவுசெய்து தூங்காதீங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் எதனா நடந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விடுங்க. எப்போ இவங்க தூங்கினாலும் அடுத்து நம்ம டயர்டில் இருக்கும்போது நம்மளை தூங்க விட மாட்டாங்க. சரிங்களா? தயவுசெய்து தூங்கிறாத. ஓகே ஓகே, தடா. ஷெக்கீனா ப்ரைசன் முழிச்சிட்டான். ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. டீ சீக்கிரம் கொடுங்க. ஏன்டா 2 பேரும் ஒரே நேரத்தில் வரீங்க? ஏன்டா நீ ஏன்டா அது? சரி குக்கிங் நடந்துட்டு இருக்கா? சொன்னல அனுவாங்க, சொன்னல. It's breakfast. முடிச்சுட்டான். உங்களை இதுக்கப்புறம் தூங்க வைக்கிறதாண்டா டார்கெட்.